எப்பெல்லாம் திமுக ஆட்சியில் இருக்கோ அப்பெல்லாம் பிரச்சனைகள் ஸ்கேல் அப் ஆகும். இது திமுகவோட வழக்கம். ஒரு இடத்துல இரு தரப்பினருக்கு இடையே மோதல் வந்தால், பிரச்சனை வந்தா அதை தீர்த்து வைப்பதற்கு பதிலாக அதை ஆற போட்டு வேடிக்கை பார்ப்பது. அந்த ஊர்ல வன்முறை நடந்திருக்கு, 7 பேர் மேல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. இதுவரைக்கும் ஒருத்தர் கூட செக்யூர் பண்ணல அரசாங்கம். ஆனா அவங்க எல்லாம் பாகிஸ்தான் தப்பிச்சு போயிட்டாங்களா, இல்ல பாஸ்போர்ட் விசா எடுத்து வேற நாட்டுக்கு போயிட்டாங்களா? இல்ல இந்து சாமி பெருசா கிறிஸ்தவ சாமி பெருசாங்கிறது முக்கியம் இல்ல. உள்ளுக்குள்ள பெரிய சாமிகள் யாரும் உள்ள பூந்து விளையாடக்கூடாது. 2003 இருந்தே அந்த பிரச்சனை இருக்கு. 22 வருஷமா பெருமாள் கோயில் பட்டிங்கிறது இட்ஸ் கம்யூனலி சென்சிட்டிவ் பிளேஸ். எப்பெல்லாம் திமுக ஆட்சியில் இருக்கோ அப்பெல்லாம் பிரச்சனைகள் ஸ்கேல் அப் ஆகும். நான் இதே மாவட்டத்தில் RSS மாவட்ட செயலாளராக பணியாற்றி இருக்கேன். திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய RSS 87 இருந்து 92 வரைக்கும். அதுல அப்போ எம்ஜிஆர் அவர்கள் காலமான பிறகு திமுக ஆட்சி வந்த பிறகுதான் திண்டுக்கல்ல நிறைய இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிச்சு. இது திமுகவோட வழக்கம். ஒரு இடத்துல இரு தரப்பினருக்கு இடையே மோதல் வந்தால், பிரச்சனை வந்தா அதை தீர்த்து வைப்பதற்கு பதிலாக அதை ஆற போட்டு வேடிக்கை பார்ப்பது, அதை கிள்ளி விட்டு வேடிக்கை பார்ப்பது, இந்த மாதிரி சக்திகளை திமுக அரசு முழுமையாக அதை அழிச்சொலிக்கணும். விஷம சக்திகளை வளரவிடக்கூடாது. அந்த இடத்துல இந்துக்கள் இருக்காங்க, கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. இது வழிபாட்டு உரிமை சம்பந்தப்பட்டது. இப்போ கூட நான் எஸ்பிட்ட பேசிட்டு தான் வந்தேன். நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு சார், ரெவென்யூ ரெக்கார்ட்ஸும் நாங்கள் சப்மிட் பண்ணியிருக்கோம். முறையாக ஆய்வு செய்து நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்கிறதோ அதை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளும்னு சொல்லியிருக்கோம்னு சொன்னாங்க. ஆனால் அதுவரை அங்கே வன்முறைக்கு இடமில்லை என்ற நிலைமையை உருவாக்க வேண்டியது திமுக அரசாங்கத்தினுடைய பொறுப்பு. இதனால ஒரு 7 பேர் மேல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அந்த ஊர்ல வன்முறை நடந்திருக்கு, 7 பேர் மேல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. இதுவரைக்கும் ஒருத்தர் கூட செக்யூர் பண்ணல அரசாங்கம். ஆனா அவங்க எல்லாம் பாகிஸ்தான் தப்பிச்சு போயிட்டாங்களா, இல்ல பாஸ்போர்ட் விசா எடுத்து வேற நாட்டுக்கு போயிட்டாங்களா? அந்த ஊர்ல தான் இருக்கான். காவல்துறை உடனடியாக குற்றவாளிகள் மீது அவர்களை செக்யூர் பண்ணி ரிமாண்ட் பண்ணணும், அவங்க சிறையில் அடைக்கணும். அதுக்கப்புறம் வழக்கு விசாரணை அப்புறம் பார்த்துக்கலாம். காயம்பட்டவர்களுக்கு அரசு மருத்துவமனையில சிகிச்சை பெற்று கொண்டிருப்பவர்களுக்கு மாவட்ட நிர்வாகம் நஷ்ட ஈடு தரணும். ஏன்னா இந்த பிரச்சனை திடீர்னு ஓவர் நைட் வந்தது இல்ல, 22 வருஷமா இருக்கு. இங்க மூத்த அமைச்சர் இருக்கிறார், 2 அமைச்சர்கள் இருக்காங்க இந்த மாவட்டத்துக்கு. அந்த அமைச்சர் தொகுதி ஆத்தூர் பெரியசாமி, பெரியசாமி அவருடைய தொகுதி. இதுல இந்து சாமி பெருசா கிறிஸ்தவ சாமி பெருசாங்கிறது முக்கியம் இல்ல. உள்ளுக்குள்ள பெரிய சாமிகள் யாரும் உள்ள பூந்து விளையாடக்கூடாது. அதான் ரொம்ப முக்கியம். அதனால அமைச்சரும் பொறுப்பேற்றுக் கொள்ளணும். இந்த வன்முறை சம்பவத்திற்கு அவர் அந்த ஓட்டுகளை வாங்கிதான் ஜெயிச்சு, 2 தரப்பு ஓட்டுகளை வாங்கிதான் அவர் அமைச்சரா இருக்கார்.